இடங்களம் என்டர்டைன்மெண்ட் வணக்கம். நம்ம இது வரைக்கும் 6 பிக் பாஸ் ரிவ்யூ எபிசோட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதே பாணியில இன்னைக்கும் பிக் பாஸ் ரிவ்யூ வந்து நம்ம தொடர போறோம். இன்னைக்கு 7வது எபிசோட். கிட்டத்தட்ட வந்து நம்ம இதுவரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நேற்றுக்கு நம்ம தவறின விஷயங்கள், அதாவது நேற்றுக்கு எபிசோட் நம்ம போட்ட எபிசோடுக்கு அப்புறம் வெளியான தகவல் விஷயங்கள், இதே மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பேசுகிறோம். நான் உங்க ஹரி. நம்மளோட இதை பத்தி பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். நேத்திக்கு ஸ்டாப் பண்ணது அப்படின்னா, நம்ம ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நியூஸ் வந்துருச்சு, நந்தினி வெளியில அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த ஆக்சுவலி வந்துட்டு எதுல ஸ்டார்ட் ஆச்சுன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த எஃப்ஜே வந்து அவங்க சிரிக்கிற மாதிரி, யாரோ இறந்துட்டா மாதிரியும், அவங்க வந்துட்டு சிரிச்சிட்டு அழற மாதிரியும் வந்துட்டு பண்ணாங்க. அதுல இரிட்டேட் ஆனாங்க, அதுக்கு அழுதாங்க. ஓகே. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவங்களுக்கு நைட் அந்த மாதிரி ஏன் அந்த ஒரு பிரச்சனை வருதுன்றது தெரியல. அந்த நைட் வந்துட்டு மறுபடியும் ரொம்ப விகரஸா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே ஃபேக்குன்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப விகரஸா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உன் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு தான் சொன்னா, உன்னை இன்ஸ்பைர் பண்றதுக்காக நான் சொல்லலன்னு கெமி கிட்ட போனாங்க. சாப்பாட்டுல உப்பு போடுறேன், நான் உன்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்துட்டு உண்மையா பார்த்தேன் உன் கண்ல, நான் இன்னைக்கு அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த இன்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன ரீசன் ஹரிஷ்? அவங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு டிராமால இருக்காங்க. அவங்களால வந்து அந்த டிராமால இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கறது தெளிவா தெரியல. நான் முன்னவே சொன்ன மாதிரி ஓபன் அப் ஆயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஓபன் அப் ஆகலாம். நார்மல் லைஃப்ல வந்து நீங்க ஓபன் அப் ஆகலைனாலும் உங்களுக்கு வந்து வெளியில ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், ஈவெண்ட்ஸ்ல பங்கேற்கிறாங்க, மொபைல் போன்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால அந்த அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. பிக் பாஸ் வீட்ல அப்படி கிடையாது. பிக் பாஸ் வீட்ல நீங்க பார்த்த முகத்தையா தான் திரும்பி பார்க்கணும், அவங்க கிட்டே தான் பேசி ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஓப்பன் அப் ஆகணும். ஓப்பன் அப் ஆகல அப்படின்னா அந்த ட்ராமா என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்னும் பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல கொண்டு போய் விடும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா மற்றவங்க ஒரு டிராமா போட்டு நடிக்கிறாங்க, கண்டென்ட்டுக்காக நடிக்கிறாங்க. அது வந்து இவங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்குது. சபரியும் எனக்கு தெரிஞ்ச சபரியும் இன்னொரு கண்டஸ்டன்ஸும் வந்து நாடகம் ஆடணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க, பிளான் பண்றாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இந்த தண்ணி பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி பண்றாங்க. ஸோ அப்போ அந்த தண்ணி பிரச்சனை வரும்போது கமருதீனோட சபரி வந்து ஒரு நாடகம் போடுறாரு. இந்த மாதிரி நம்ம வந்து நாடகம் போடுவோம், நடிப்போம் அப்படின்னு போடுறாரு. அது நாடகத்தை தாண்டி வேற எங்கேயோ போகுது அந்த பிரச்சனை. அதுல டென்ஷன் ஆகுறாங்க. அதே மாதிரி கனி வந்து இந்த சாப்பாட்டுல உப்பு போடுற விஷயம், அதுவும் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. பட் அது பிளான் பண்ணதை தாண்டி எங்கேயோ போகுது. இதெல்லாம் வந்து பார்க்க அது இன்னும் டென்ஷன் ஆகுது. இதை வந்து வெளிப்படையா பேச முடியல அவங்களால, நந்தினியால யார்கிட்டையும் வெளிப்படையா பேச முடியல. ரெண்டாவது அவங்களுக்கு நம்பிக்கை வரல, யார் மேலேயும் பெரிய அளவுல நம்பிக்கை வரல. அதுதான் ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு அப்படின்னா, நான் இருக்கேன், நான் பேசுறேன், என்கிட்ட பேசுங்க, என்னன்னு ஓபன் அப் பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் அவங்க கூட உட்காந்து கேட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க நந்தினிக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நந்தினி கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது நந்தினிக்கு நம்பிக்கை வர அளவுக்கு யாரும் நடந்துக்கல. அது அவங்க தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து நந்தினிக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த ஷோ போல யாருமே. எல்லாரும் அவங்களுடைய டேலண்ட் என்னன்னு காட்டுறதுக்கு போயிருக்காங்க. இந்த ஷோல எப்படி நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நந்தினி அதை எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு. பட் என்னன்னா நந்தினிக்கு வந்து இந்த டிராமால இருந்து வெளியே வர முடியல. அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து என்னன்னா அந்த நம்பிக்கை குறைவு, அந்த இஷ்யூ தான் வந்து அதிகமா ஃபேஸ் பண்ணிருக்காங்க லைஃப்ல. ஸோ அப்ப நம்பிக்கையா நான் வந்து என்னுடைய டிராமா பத்தி, என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை பத்தி எல்லாம் ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது வெடிச்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பிக் பாஸ்க்கு வந்துட்டு ஒரு கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்றப்போ வந்துட்டு என்னமோ டெஸ்ட் வைக்கிறோம், கேள்விகள் கேட்கிறோம், எல்லாத்துலயும் ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் உள்ள கூப்பிடுறோம். திவாகருக்கு அது நம்ம இத பேசியே இருக்க மாட்டோம். அவரா விஜயேஷா தானா வந்து திவாகருக்கு அந்த வார்த்தையை சொல்றதுனால நம்ம பேச வேண்டியதா இருக்கு. நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எவ்வளவு லெவல் ஆஃப் பேஷன்ஸ் இருக்குன்றத நீங்க பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வந்து அவங்க டெஸ்ட் வச்சாலும் சரி, அவங்க வந்து இன்டர்வியூஸ் வச்சாலும் சரி, அது வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்களுக்கு, எவ்வளவு ட்ராமா இருக்கு என்னங்கிறதுலாம் தெரியாது. அது அவங்கள ஓபன் அப் பண்ற வரைக்கும் தெரிய வராது. அதுதான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், நந்தினி ஓபன் அப் பண்ணிருக்கணும், யாரையாவது ஓபன் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிக் பாஸ் கூப்பிட்டு நான் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு வரேன், நான் சில விஷயங்களை ஓப்பனா பேசணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்டையாவது ஓப்பன் அப் பண்ணிருக்கணும். அவங்க யாருமே நம்ப தயாரா இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை எனக்கு லைஃப்ல நம்பிக்கைக்குரிய நபர்கள்னு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்காங்க. அப்படி முடிவோட இருக்கும்போது அவங்க ஓபன் பண்றதுக்கு தயங்குறாங்க, ஓப்பன் அப்பா பேசுறதுக்கு தயங்குறாங்க.
அந்த ஓகே. தயக்கத்தை உடைக்கணுங்கிறது தான் வந்து பிக் பாஸ் செஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஆனா அதை பிக் பாஸும் செய்யல. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. பிக் பாஸ் அதை செஞ்சிருந்தார் அப்படின்னா நந்தினி நீங்க வெளியே போயிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இல்ல நான் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன். நானு பிக் பாஸ் வந்துட்டு கூப்பிடல அப்படின்னு சொல்லாத. ஏற்கனவே ஒரு வாட்டி கூப்பிட்டு சமாதானம், இப்ப இந்த ஒரு இல்லங்க, 4 கூப்பிட்டு நாட்கள். சமாதானப்படுத்துறது வேற, உங்களுக்கு கூப்பிட்டு சமாதானப்படுத்துறது வேற. உங்களுக்கு ஓகே. வந்து டிராமா இருக்கு, என்ன பிரச்சனை போகுது, என்ன இஷ்யூஸ் அப்படிங்கறத நீங்க தாராளமா ஓபன் அப் பண்ணுங்க. நாங்க எங்களுடைய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வச்சு நாங்க உங்களுக்கு அதை ரெக்டிஃபை பண்ணி தரோம் அப்படின்னு ஒரு வார்த்தை, நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஓகே. இது ஓகே. ப்ராப்ளமே ஆயிருக்காது. பிக் சரி. பாஸ் கூப்பிட்டு வந்து ஒரு கண்டஸ்டன்ட் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றது மட்டுமே பிக் பாஸோட வேலை கிடையாது. இந்த ஷோல யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வந்து தகுந்த முறையில டாக்டர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது பிக் பாஸோட கடமை. அந்த இடத்துல இல்ல. வந்து பிக் பாஸ் அவங்க வேலையை பண்ணல. நந்தினி விஷயத்துல அவங்க அந்த வேலையை பண்ணல. ஓகே. அவங்க ஓகே. வந்து ஜஸ்ட் நந்தினி கிட்ட கேக்குறாங்க என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்களே தவிர இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னன்னு தேடுறதுக்கு அவங்க யோசிக்கல. ஓகே. இதுல நான் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு அவங்களுக்கு டிப்ரெஷன்ல போனாங்க, ஸ்ட்ரெஸ்ல போனாங்கன்னா நீ சொல்றது வந்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இவங்களுக்கு பர்சனலாவே வந்துட்டு பிரச்சனை இருக்கும் போது நேத்து அவங்க பண்ணது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ட். இதுதான் சொல்யூஷன். சரி, ஓகே, யூ வாக் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் சொல்யூஷன். அது அது ஓகேங்க. அது அது வந்து என்ன பொறுத்தவரை ஓகே. பட் வந்து அதுக்கு முன்னாடியே இந்த சொல்யூஷன் தேடி இருக்கணும். இப்போ அவங்க அழுறாங்கல்ல, 2 நாளா வந்து அழுதுட்டு இருக்காங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு என்ன பிரச்சனை, எதனால அழுகுறாங்க, உங்களுக்கு டாக்டர்ஸோடைய இது தேவையா, சப்போர்ட் தேவையா அப்படின்னு கேட்டு அவங்க மறுத்தாலும் டாக்டர் சப்போர்ட் கொடுத்துருக்கணும். இல்ல, நான் என்ன தெரியுமா கேக்குறேன், நந்தினி வந்துட்டு ஒரு அந்த உப்பு போடுறாங்க இல்ல கனி, அப்பவே போயிட்டு இதெல்லாம் வந்துட்டு நல்லதா, ஃபுட்டை நீங்க வேஸ்ட் பண்றீங்களே இது நல்லதான்னுட்டு கேள்வி கேட்டிருந்தா நான் அப்ரிஷியேட் பண்ணிருப்பேன். அதுக்கெல்லாம் விட்டுட்டு எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு எல்லாரையும் வந்துட்டு பிளேம் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு அது அவ்வளோ சரியா படல. ஷீஸ் ஹேவிங் சம் இஷ்யூஸ். அவங்க கவுன்சிலிங் கண்டிப்பா போகணும்ன்றதுதான். இந்த இஷ்யூஸ் இந்த சைக்காட்ரிஸ்ட். கவுன்சிலிங் போனாலும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. இதுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வந்தாகணும். நந்தினிக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரணும். அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு யாராவது இருக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அது அந்த நம்பிக்கை ஏற்பட்டாலுடைய இது வந்து இந்த டிராமா வெளியில போறதுக்கான வாய்ப்பு. நான் தான் மறுபடியும் சொன்னேன் அன்னைக்கு, அவங்க பிரதர் வந்து சம்பாதிக்கிறாரு, அவங்க பிரதர் செட்டில் ஆயிட்டார் அப்படின்னா நான் இருக்கேன் அப்படிங்கறத அவருடைய பிரதர் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதை பண்றாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து ஸ்டோரி பிரேக் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, தம்பியும் நான் தான் பாத்துக்கணும், நான் என்னையும் நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் எனக்கு என்ன என்ன தோணுதுன்னா, பிரதர் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு யோசிக்கிறாரா இல்ல வந்து அவர் தன்னோட லைஃபை பார்த்துட்டு மூவ் ஆகணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அங்கதான் வருது. ஏன்னா அதுக்கு மேல ஓப்பனா பார்க்கல. அவங்க நந்தினியும் கதையை வந்து அவ்வளவுதான் சொல்றாங்க தவிர அதுக்கு மேல ஓப்பனா பார்க்கல. ஸோ அப்போ இந்த இடத்துல அவருடைய பிரதரும் சப்போர்ட் கொடுக்கணும். யாராவது நம்பிக்கைக்குரிய நபர்களா அவங்க லைஃப்ல வந்தா மட்டும்தான் இது மாறும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நந்தினி வந்துட்டு கொஞ்சம் வெளியில நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ன்றதுதான். ஏன்னா வந்துட்டு நல்ல பொண்ணு, லோன்லினஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பாதிப்பு இருக்கும். சோ அதனால வந்துட்டு அசால்ட்டா அதை விட்டுடாம போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பெட்டர். லோன்லினஸ்னால மட்டும் வர்றது கிடையாது. இது என்ன இஷ்யூ அப்படின்னா, நம்ம ஒருத்தரை நம்புறோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம நம்பி சில விஷயங்களை ஓப்பன் அப்பா பேசுறோம். அது வெளியில எங்கேயாவது ஸ்ப்ரெட் ஆயிடுது அந்த விஷயம். ஓகே. இப்போ நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய வரும்போது நம்ம நம்பி இந்த விஷயத்த ஒருத்தர சொன்னோம், அது வெளியில போயிடுச்சு, அப்போ நம்மளுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதை வந்து அந்த தகவலை சொன்னவங்ககிட்டயும் அவங்களால கேட்க முடியாது. ரெண்டாவது வந்து இவங்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு மேல யாரை நம்பி நம்ம எதையும் சொல்ல முடியாது, சொன்னாலும் மறுபடியும் இதே இஷ்யூ தான் வரும். அப்ப நம்ம யாரையும் நம்பாம நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணணும். அந்த ஒரு மைண்ட் ப்ராசஸ் தாட் ப்ராசஸ்லயே தான் போவாங்க. இது அப்படியே தான் மூவ் ஆகும். இது அப்படியே மூவ் ஆக ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி வெடிக்கும். இது என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வெடிக்கும். எப்பயுமே இது நடக்கிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் எதையுமே தாங்கிக்க முடியாம யாருமே நம்ப முடியாம, இப்ப அந்த வீட்டுல 19 பேர் இருக்காங்க நந்தினியை தவிர்த்து, இந்த 19 பேரையும் நம்ப முடியாம நான் எதையுமே யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியல. வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்க தம்பிகிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யார்ட்டையும் எதுவும் ஷேர் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வரும்போது வெடிக்கிறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானு.
பட் ஸ்டில் வந்துட்டு அங்க என்ன சொல்றது, இதுக்கு முன்னாடி சீசன்லயாச்சும் கொஞ்சம் பேர் வந்துட்டு நல்லவங்க இருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு ஃபேக்கா இருந்தாங்க. ஒரு 50-50 இல்லைன்னா 60-40 அப்படி இருந்தது. பட் இந்த வாட்டி வந்துட்டு 99 வந்துட்டு ஃபேக்கா தான் இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. இப்போ நந்தினி வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. ஓவியாக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது. ஷி வாஸ் டேக்கிங் டேப்லெட்ஸ், ஷி வாஸ் அண்டர் மெடிகேஷன்ஸ். சௌந்தர்யாக்கும் வந்துட்டு அந்த மாதிரி கார்னர் பண்ணி 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 அவங்கள ஒரு வழி ஆக்கினாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ நந்தினியை கம்பேர் பண்றப்போ ஓவியா அண்ட் சௌந்தர்யா வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படின்றதான் சொல்வேன். மத்தவங்க இந்த என்ன 8 சீசன்லயுமே மத்தவங்க பண்ணினதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒருத்தர் கார்னர் பண்றப்ப நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றதுதான். ஓவியா பத்தி நீங்க சொல்லும்போது ஓவியாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஓவியாவுக்கு இந்த நம்பிக்கை அப்படிங்கிற பிரச்சனையும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க என்னன்னா அவங்க வந்து மத்தவங்கள டாமினேட் பண்ணி வந்தாங்க. அதுதான் வந்து அந்த ஓவியா பெரிய பிளஸ். சௌந்தர்யா இஷ்யூ என்னன்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து அவங்களுடைய வாய்ஸ் வச்சுதான் கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த விஷயத்தை டாமினேட் பண்ணி நானும் வருவேன் அப்படிங்கறத சௌந்தர்யா காட்டினாங்க. பட் இவங்களுக்கு அந்த டாமினேட் பண்ணி மேல வரக்கூடிய அந்த ஒரு தாட் வரல இன்னும். அந்த இடத்துக்கு அவங்க இன்னும் நகரல. அந்த இடத்துக்கு நகர்ந்தா ஓகே, இது வந்து மூவ் ஆன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. அவங்க யாரை நம்புறதுன்னு தெரியல, எப்படி நம்ம வந்து விஷயத்த ஷேர் பண்றதுன்னு தெரியலன்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, யாரையும் நம்பாம நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகலாம், எல்லாரையும் டாமினேட் பண்ணி நம்ம வேலையை நம்ம பண்ணுவோம், நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது ஒரு ப்ராப்ளமே அமையாது. அந்த இடத்துக்கு அவங்க மூவ் ஆன் ஆகல. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ இவங்க வாக் அவுட் பண்ணிட்டாங்க. பட் பின்னாடி யார் யார் என்ன பேசினாங்கன்றது நம்மளுக்கு தெரியல, நான் பார்க்கல. உனக்கு ஏதாச்சும் வந்துச்சா? இப்போ வரைக்கும் பெருசா யாரும் பேசிக்கல. பட் வந்து நேத்து நந்தினி கொஞ்சம் வெளியில அந்த வெடிச்சதுக்கு அப்புறம் நந்தினிய வந்து என்ன சொல்றது, கண்டென்ட்டுக்காக பார்வதி யூஸ் பண்ணதையும் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப தப்பு அது. ஒருத்தர் வீட்டுல ஒருத்தரை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை முடியல அப்படின்னு ரொம்ப ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிக்காதவங்களெல்லாம் வந்து தப்பு தப்பா பேச வைக்கிறது அப்படிங்கிறது தவறான விஷயம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க வந்து ஒருத்தருக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களெல்லாம் கார்னர் பண்ண வச்சு அவங்களெல்லாம் வந்து இந்த நபரை வச்சு தவறா பேச வைக்கிறது, அவங்க எல்லாம் இப்படிதான் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்த வைக்கிறது, இதெல்லாம் வந்து பெரிய தப்பு. கண்டிப்பா. அதுதான் வந்து துஷார் சொன்னாரு, ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அவங்களுக்கு, நந்தினிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்றேன் நானு. ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு நீ யார் சொல்றதுக்கு அப்படின்னு பார்வதி கேட்கிறாங்க. சோ அந்த இடத்துல வந்து திவாகர் என்ன பண்றாரு, திவாகர் வாண்டடா இவரா போய் உட்கார்றாரு நந்தினி கிட்ட. போய் உட்காந்து நான் சொல்றேன், நான் பண்றேன், நீங்க பிசியோதெரபி டாக்டர், நீங்க வந்து சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. சைக்காட்ரிஸ்டுக்கே வந்து சில விஷயங்கள் புரியாது. சைக்காட்ரிஸ்டுக்கே சில விஷயங்கள் புரியாது. இப்ப நான் பிஏ சைக்காலஜி பண்ணிருக்கேன், எனக்கே சில விஷயங்கள் புரியாது. அதெல்லாம் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்க்கு தான் வந்து சில விஷயங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் புரியும். மேல் டாப்பா சில விஷயங்கள் வந்து பார்த்தா இவங்க இப்படிதான் அப்படிங்கறத மட்டும்தான் வந்து ஓப்பனா சொல்ல முடியும். பட் என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் அவங்ககிட்ட பேசி அவங்க கூட பழகி ஒரு 2-3 செஷன்ஸ் போனாதான் வந்து என்ன பிரச்சனைங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா. இவர் திவாகர் என்ன பண்றாரு, இவர் வந்து நான் பேசுறேன், நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு இவரா மூவ் ஆகும்போது அந்த இடத்துல அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. திவாகர் வந்து நீங்க மூவ் ஆகுங்க, நீங்க வந்து இங்க வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு மற்ற கண்டஸ்டன்ஸ் வராங்க. சோ அதுல வந்து அது ஒரு இஷ்யூ ஆகுது. அப்போ அந்த இடத்துல கைய பிடிச்சு இழுக்கிறது ரொம்ப டூ மச். அது இல்லைங்க, பிடிச்சி இழுக்கிறது வேறங்க. பிடிச்சி இழுக்கிறது வந்து அது என்ன பொறுத்தவரை தப்புன்னு நான் பாக்குறேன், அது பண்ணிருக்க கூடாது. பட் என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அங்கதான் இருப்பேன் சொல்றது தப்பு. அது ரொம்ப தப்பு. அது அந்த ஒரு டாக்டரை வந்து ஒரு பிசியோதெரபிஸ்டா அது கூட வந்து அவருக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவரு பிசியோதெரபி எப்படி பண்ணாருன்னு நான் யோசிக்கிறேன். பிசியோதெரபிக்கும் சைக்காட்ரிஸ்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இல்ல, உங்களுக்கு பிசியோதெரபினாலும் சைக்காட்ரிஸ்ட்னாலும் இல்ல மத்த நார்மல் இஎன்டியோ மத்த எதுனாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது நார்மலா ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடணும், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியல அப்படின்னா அவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சது என்ன பொறுத்தவரை அது டவுட்ஃபுல்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே ஓகே.
இப்ப என்னன்னா இது மத்த விஷயங்கள் எனக்கு ஆண்கள் பத்தி எனக்கு தெரியல. எந்த ஒரு பெண் அழுதாலும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க மொத்தம் அழுது முடிச்சிட்டு மைண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா வெளியில வருவாங்க. நீங்க உள்ள போய் நுழைஞ்சாக்கா அவங்க வீக் ஆயிடுறாங்க. ஐயோ இவங்க இப்படி எடுத்துக்கினாங்களே, இவங்க வந்து சமாதானப்படுத்துற அளவுக்கு நம்மள கேவலப்படுத்திட்டாங்களா அப்படின்னுட்டுன்னு அந்த இஷ்யூ வந்துட்டு மைண்ட்ல ப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது. சோ இது தயவு செய்து எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பெண் அழுதாலும் போய் ஆறுதல் சொல்லாதீங்க. கொஞ்ச நேரம் அவங்களுக்கு ஸ்பேஸ் விட்டுடுங்க அப்படின்றது தான் நாங்க இந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நாங்க சொல்ல விரும்புறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஹரிஷ் ஏதோ ஒரு பட்டாசு எடுத்துட்டு வந்து கொளுத்தி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் வந்துட்டு ப்ரோமோ வராம இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருந்தாக்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தது. அந்த இவங்கள குஷி ஆதிரை உட்கார்ந்துட்டு ஏதோ பதில் சொன்னதுக்கு வந்துட்டு மத்த 3 பேர் நின்னுட்டு பதில் சொன்னாங்க. நீங்க ஏன் வந்துட்டு உட்கார்ந்துட்டு சொல்றீங்க அப்படின்னா, இல்ல என்னமோ சமாளிக்கிறாங்க. இல்ல ஏன் அந்த இதுவை பிரேக் பண்றீங்க அப்படின்னா, நான் எதுவும் பிரேக் பண்ணல, அவங்களோட இஷ்டமா எந்திரிச்சு நின்னாங்க, நான் ஏன் இஷ்டமா உட்கார்ந்தேன் அப்படின்னா, உன் இஷ்டத்துக்காக நீ வரல அப்படின்றது சொன்னது எனக்கு அந்த டயலாக் பிடிச்சது. ஆதிரை வந்து எந்திரிக்கணும் எந்திரிக்க கூடாது அப்படிங்கறதுல அவங்களுடைய இஷ்டம். கமல்ஹாசன் எந்திரிக்கணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த சொன்னது கிடையாது. ஓகே, அவங்களுடைய இஷ்டம். கண்டஸ்டன்ட் வந்து அவங்களுடைய இஷ்டம். எந்திரிக்கிறது எந்திரிக்காம இருக்கிறது அவங்களோட இஷ்டம். உங்களுக்கு மரியாதை தேவைன்னா நீங்க கேட்டு வாங்க கூடாது, அவங்கள கொடுக்கணும். ஓகே, எனக்கு மரியாதை கொடுங்க நீங்க கேட்டு வாங்குறீங்க, அது தப்பு. விஜய் சேதுபதி மறுபடியும் அதே தவறாதான் பண்றாரு. அவருக்கு மரியாதை வேணும்னா அவர் கேட்டு வாங்க கூடாது, இவங்களா கொடுக்கணும். கமல்ஹாசன் கேட்கவே கிடையாது. அவங்க எல்லாம் எந்திரிச்சு நிப்பாங்க, கமல்ஹாசன் உட்கார சொல்லுவாரு. நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலானவும் கீழானவும் கிடையாது, எல்லாரும் ஒரே நபர்கள், எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்துட்டே பதில் சொல்லுங்கன்னு சொல்றாரு கமல்ஹாசன். அதுதான் வந்து அந்த அளவுக்கு மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய இடத்துக்கு விஜய் சேதுபதி நகரணும். விஜய் சேதுபதி எனக்கு மரியாதை கொடுங்கிற ரேஞ்சுக்கு கேட்கிறாரு, அது தப்பு. நீங்க இந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணவே கூடாது. அது ஏன் விஜய் சேதுபதி இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இன்னும் புரியல. இல்ல, நிறைய டைலாக்ஸ் இருக்கு. தானா கிடைச்சாதான் அதுக்கு பேர் மரியாதை, கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சைன்னு சொல்லுவோம் நாங்க. எனக்கு தெரியல, பட் அந்த ப்ரோமோ வந்துட்டு ஏதோ பட்டாசு கொளுத்தி போட்ட மாதிரி இருந்தது எனக்கு. ஆதிரை கேட்கிற கேள்விகள்லாம் எனக்கு ரொம்ப கரெக்டா கேட்கிறாங்க. கரெக்டா இருக்கு. நீங்க வந்து ஆதிரையை கார்னர் பண்றதுனால வந்து ஒன்னும் ஆக போறது இல்லை. நீங்க கார்னர் பண்ண வேண்டிய ஆளுங்க பார்வதி, கெமிய கார்னர் பண்ணணும். கனி அவங்கள்ட்ட இன்னும் நீங்க வந்து ஏன் கிச்சனை தாண்டி நீங்க எங்கேயும் மூவ் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி நீங்க பேச வேண்டிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நீங்க வந்து அமைதியாக்கிட்டா வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இல்ல இது என்ன விஷயம் தெரியுமா? ஆதிரை என்ன பண்ணாங்க, இந்த இதுக்கு தலை டாஸ்க்கு வந்துட்டு அந்த மாஸ்க் என்ன பண்ணாங்க, கழட்டி வச்சிடுறாங்க. கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க, ரூல் பிரேக் பண்ற சபரி தான் நினைக்கிறேன். சபரி ஸ்டார்டட் ஆஸ்கிங் ரூல் பிரேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்ல, அவங்க என்ன சொன்னாங்க அந்த இடத்துலன்னா, இன்கேஸ் வந்துட்டு அந்த பதவி இதாச்சுனாக்க இது எபிசோட் ஃபுல்லாவே வந்துட்டு சீசன் ஃபுல்லாவே போட வேண்டி இருக்கும்ன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஐ அண்டர்ஸ்டுட் இன் தட் வே. சோ அதனால வந்துட்டு நான் எதுக்கு போடணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. 2வது குற்றச்சாட்டு அவங்க சொன்னது கரெக்ட் தான். வாய மூடணும் அப்படின்னாக்கா நீங்க ஜஸ்ட் ஒரு மாஸ்க் மாதிரி கொடுத்துருக்கலாம். எதுக்கு ஒரு மஃப்ளர் மாதிரி கொடுத்துட்டு இவ்வளவு தூரம் மூடுறது அப்படின்றது தெரியல. சோ நீ இவ்வளவு தூரம் மூடுறது, இங்க இருந்து வந்துட்டு இவ்வளவு தூரம் நீங்க மூடுறீங்க அப்படின்ற பட்சத்துலதான் வந்துட்டு இது ஃபேஸ்ல பாதி கவர் ஆயிடுது, பேசவும் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் வந்திருக்கு அப்படின்றத அப்போ வந்துட்டு பிக் பாஸே தப்பு பண்றாங்க அப்படின்னுட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டு பிக் பாஸ் மேலே வச்சுட்டாங்க. இப்ப அதோட ஃபயர் தான் இப்ப இன்னைக்கு வெடிச்சது ஃபர்ஸ்ட் ப்ரோமோல. அதோட ஃபயர் அதை பத்தி மட்டும் தான் பேசுறோம். நீங்க வந்து அதை பத்தி பேசாம நீங்க காரணம் பண்றீங்க. இது வந்து இது தப்பு. நீங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறாங்கன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதிலோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்க எப்படி பண்ணீங்க அது தப்பு, நீங்க அதை பண்ணீங்க அது தப்பு, சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா அது வந்து நீங்க கால் பண்றவங்க மேல தப்பா தெரியாது, ஹாஸ்ட் மேலதான் தப்பா போய் தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க பிக் பாஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா நீங்க எப்படி பிக் பாஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம்? நீங்க வந்து ரூல்ஸ் படிக்கவே இல்லையா? இந்த மாதிரி ரூல்ஸ் படிக்கவே இல்லையா? இதுதான் ரூல்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க எப்படி வந்து பிக் பாஸ் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படிங்கறத கேட்டு அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஓகே, புரிஞ்சுக்கல அப்படின்னா அப்போ அவங்கள வந்து நீங்க வந்து இன்னும் சில கேள்விகள் கேட்டு அவங்களை கார்னர் பண்ணலாம். அந்த விஷயத்துக்காக மட்டும் கார்னர் பண்ணலாம். ஓகே, எந்திரிக்கிறது வந்து இவங்களோட இதுங்க. இவங்க வந்து எந்திரிக்கலாம், எந்திரிக்காம உட்கார்ந்துட்டே பதில் சொல்லலாம், அது அவங்களுடைய விருப்பம். அதுதான்
அதுதான், இதுக்கு அது இது வரைக்கும் உண்மைதான். எந்த சீசன்லயும் எந்திரிங்கன்னு எந்த ஹாஸ்டல் சொன்னதே கிடையாது. போன சீசன்ல விஜய் சேதுபதி சொன்னாரா சாச்சனா பார்த்து எந்திரிச்சு பதில் சொல்லுன்னு சொன்னாரா? அது உட்காந்துட்டே தானே சொல்லிட்டு இருந்தது அந்த பொண்ணு. உட்காந்துட்டே தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருந்தது. அதை மட்டும் அக்செப்ட் பண்ணாரு, இப்ப மட்டும் எந்திரிச்சு நிக்கிறோமா? அதுதான். அப்போ நீங்க உங்களுக்கான மரியாதையை கேட்டு வாங்குறதா தான் இது பார்க்கப்படும். இது வந்து மரியாதை தானா கிடைக்கும். அடுத்தவங்க கேட்டு அடுத்தவங்க நீங்க கேட்க கூடாது. நீங்க கேட்டு ஆரம்பிக்கிறதே என்ன சொல்றது, ப்ரோமோ இப்பதான் ஃபர்ஸ்ட் வராரு. ப்ரோமோ ஆரம்பிக்கிறதே வந்துட்டு யாசகத்துலதான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நந்தினி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணது பிரவீன்ராஜ் அண்ட் இவங்க ஆதிரை, இந்த 2 பேரை பாயிண்ட் அவுட் பண்ணதுனால கூட வந்துட்டு பிரச்சனைகள் பெருசா உள்ள இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்குது. அவ்வளவுதான். பிரவீன்ராஜ் வந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து ஆரம்பத்துல வந்து திவாகரை டார்கெட் பண்ணாரு, அதுக்கப்புறம் 2-3 பேரை டார்கெட் பண்ணாரு. அதெல்லாம் என்ன சொல்றது, அது அவருடைய இயல்பாவே மாறிடுச்சு. இந்த 1 வீக்ல அவருடைய இயல்பாவே மாறிடுச்சு. அது மாற்றக்கூடிய விஷயமா நான் எனக்கு தெரியல. ஆதரை வந்து கேள்வி கேட்கிறாங்க, நந்தினி கேட்க வேண்டிய கேள்வியும் சேர்த்து ஆதரை கேட்கிறாங்க. நீங்க ஆதரை கேள்வி கேட்கறதெல்லாம் வந்து நாடகம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய தப்பு. ஆதரை வந்து நீங்க ஏன் ஃபுட்டை வேஸ்ட் பண்றீங்க, நீங்க உப்பு போறது தப்பு, நான் கேள்வி கேட்பேன் ஏன்னா ஃபுட் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு. அதே மாதிரி தண்ணி பிரச்சனை வரும்போது எனக்கும் தண்ணி தேவை, மற்றவங்களுக்கு தண்ணி தேவை, நான் கேட்கத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல வந்து நந்தினியும் கேள்வி கேட்டுக்கணும். நந்தினி கேட்கல. நந்தினி வந்து கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் கடைசி நாள்ல பஸ்ட் அவுட் ஆறாங்க. நந்தினி தேவையில்லாம பஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். இல்ல, நந்தினி வந்து இந்த விஷயத்தை யார்கிட்ட ஷேர் பண்றது, இது எப்படி பேசுறதுங்கிற ஐடியா இல்ல, அதனால பஸ்ட் அவுட் ஆனாங்க. பட் வந்து ஆதிரைக்கு அந்த ஒரு ஐடியா இருக்கு. ஆதிரை வந்து இந்த விஷயத்தை இங்கே நம்ம கேட்கணும், இங்கே கேட்டாலும் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிற ஒரு ஐடியா இருக்கு, அதனால கேட்கறாங்க. நீங்க ஆதிரை கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆதிரையை காரணம் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து சரியான போக்கு கிடையாது. இது குரலை நசுக்கும் செயல்னு நான் பார்க்கிறேன். எனக்கு அது அவங்க பிக் பாஸையே வந்துட்டு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணதுனால, குற்றம் சாட்டு வச்சதுனாலதான் அதை பத்தி மட்டும் பேசுங்க. பிக் பாஸ் கேள்வி கேட்கறாங்கன்னா பிக் பாஸ் நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம்? நீங்க வந்து ரூல்ஸ் பார்க்கலையா? நீங்க அந்த ரூல்ஸ் புக் படிக்கலையா? இந்த டாஸ்க் நீங்க விளையாடும் போது இதுதான் ரூல்ஸ் உங்களுக்கு சொன்னாங்களே, அது உங்களுக்கு புரியலையா? பிக் பாஸே அதுக்கப்புறம் இவங்க ஆர்ஜே பாரு வந்து அவங்க அந்த பிக் பாஸோட ரூல்ஸ், அந்த டாஸ்கோட ரூல்ஸ் சொல்றாங்க, அது சொல்லி முடிச்சும் புரியல யாருக்கும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அந்த ரூல்ஸை வந்து மறுபடியும் சொல்றாரு, இதுதான் ப்ராசஸ், இப்படிதான் இந்த டாஸ்க் நடக்க போகுது அப்படிங்கறத விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரியலையா, நீங்க ஏன் அப்பவே கேட்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க வந்து கேட்கலாம், தாராளமா வந்து ஆதரவு கேட்கலாம் விஜய் சேதுபதி, அது தப்பே கிடையாது. நீங்க அந்த விஷயத்துக்காக காரணம் பண்ணுங்க, ஓகே. பட் எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து அது ஏற்க முடியாத விஷயம். அது மரியாதை தானா வரணும். நான் மறுபடியும் சொல்றேன், மரியாதை தானா வரணும். நீங்க கேட்டு வாங்க. அதான் யாசகம் இது அக்செப்டட். இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங்ல வந்துட்டு திவாகருக்கு நிறைய அப்ளாஸ் கிடைச்ச மாதிரி கேள்விப்பட்டேன் நானு. நிறைய அப்ரிசியேஷன் இருந்தது போல இருக்கு விஜய் சேதுபதி சைட்ல இருந்து. ஆடியன்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் லவுட் கிளாப்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன் திவாகருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இவரு அந்த எஃப்ஜேக்கும் கம்ருதீனுக்கும் நல்ல ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் இன்னைக்கு ஷூட்டிங்ல. இப்ப வரைக்கும் எனக்கு இதுக்கு மேல என்ன, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல என்ன நடக்குதுன்னு வந்து ஓட்டிங்லயே வந்து டாப்ல இருக்காரு. ஆமா, அபிஷியல் ஆகட்டும் அபிஷியலாவே டாப் அப்படிங்கிற மாதிரிதான் தகவல். அன்அபிஷியலா வந்து அவர் எங்கேயோ போயிட்டாரு. அவருடைய ஒர்க் பர்சன்ட் தொடர்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆல்ரெடி செகண்ட் டாப்ல தான் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் வீக்ல வந்த உடனே வந்து அவ்வளவு வாக்குகள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து திவாகர் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ஓகே. இவருக்கு வந்து ஃபேன் பேஸை தாண்டி மக்கள் இவர் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவரா இருக்கு, அதுதான் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களா இருந்தா மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் இந்த பிக் பாஸ் கான்செப்ட். அது நான் வந்து இதுக்கு வந்து நான் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறேன், அது ஒரு கான்செப்டா போட்டோம், அது ஒரு கண்டென்ட்டா போட்டோம்னு நீங்க கேமரா முன்னாடி பேசிட்டு அதுக்குன்னு ஒரு தனியா ஃபேக்கா ஒரு சண்டை கிரியேட் பண்ணீங்கன்னா அது கண்டென்ட்டா மட்டும்தான் தெரியுமே தவிர மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லி
நீங்க சொல்லிக்கலாம், மக்கள் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நீங்க சொல்லிக்கலாம். பட் வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கரெக்ட். எவிக்ஷன் வந்து இவரை சொல்லியிருக்காங்க, பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பிரவீன் காந்தி இருக்காரு. டைரக்டர். எனக்கு அது தெரியல. ஏன்னா இப்ப நந்தினியும் போயாச்சு, இப்ப பிரவீன் காந்தியும் போயிட்டாங்கன்னா ரொம்ப குறுகிடுது. வைல்ட் கார்டுல அப்போ நிறைய பேர் வருவாங்கன்றதை எதிர்பார்க்கலாம் போல இருக்கு வைல்ட் கார்டு அப்படின்றது. வந்து ஒரு 4 to 5 பேர் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதான் தகவல் இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த வைல்ட் கார்டு கன்சிஸ்டன்சி யாரு அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளிப்படையா தெரிய தெரியல. வரைக்கும். ஆனா ஒருத்தர் போறது அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 20 பேர் 19 பேர் ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னா வந்து டாஸ்க் அந்த ஹவுஸ் கிளீனிங்ல இருந்து மற்ற எல்லா பொறுப்புகளுக்கும் ஆட்கள் நியமிக்கும் போது ஒரு டீமுக்கு ஒருத்தர் கூடுதலா இருக்கிற மாதிரியே அந்த ஒரு நிலைமை இருக்கு. அப்போ ஒருத்தர் வெளியேறினா அது அந்த 18 பேர் அப்படிங்கிறது 2 பேர் அப்படிங்கிற அந்த ஒரு பிரிச்சு விடுறதுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. ரெண்டாவது தண்ணி பிரச்சனை அப்படிங்கறதுல அது கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ இதுதான் இப்ப இன்னைக்கு ஷூட்டிங்ல நடந்தது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். பிரவீன் காந்தி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அவர் தான் போவாரு, தயவு செய்து அவருக்கு ஓட் யாரும் போட்டுறாதீங்கன்னுட்டு நான் பர்சனலாவே நிறைய பேரை கேட்டுட்டேன். வெளியில வர்றது பெட்டர். ஏன்னா வந்து அவரு உள்ள அவருடைய கேமும் ஆடல, மத்தவங்க கேம் ஆட விட மாட்டேங்கிறாரு. இல்ல எனக்கு அது கூட ஓகே. அரோரா கூட வந்துட்டு ஒரு லவ் சீன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது வந்துட்டு என்னால ஜீர்ணிச்சுக்க முடியல. போயிட்டு இருக்க ட்ராக் நல்லா இருக்கு. ஆமா, அது நல்லா இருந்தது. அது எனக்கு என்னமோ இன்னோசென்டா இருந்தது. அது ஒண்ணும் பெருசா ஆபாசமா அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணல. ஒரு பக்கம் அவங்க அரோரா என்ன பண்றாங்க, ஒரு பக்கம் வந்து திவாகர் ஓபி அடிக்கிறார் அப்படின்னு சொல்லி இது பண்றதா. அப்ப இன்னொரு பக்கம் அரோராவும் திவாகரும் அது ஒரு சிங்கா போகுது. ஆமா, அந்த சிங்க் வந்து எனக்கு தெரிஞ்சு இவரோட வந்திருக்காரு, பிரவீன் காந்தி அவரோட வந்திருக்காரு. அது பிளான் பண்ணி வந்திருந்தாலும் வந்திருக்காரு. சிங்க்லயே தான் போயிருக்கு. சிங்க்ல வருது அப்படிங்கிறது அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அது கொஞ்சம் அழகா இருந்தது. அதே மாதிரி அந்த வெண்ணிலவே சாங் ஏதோ பாடுறாங்க, அந்த டான்ஸுக்கு வந்துட்டு கம்ருதீன் இவங்க கூட அரோரா கூட ஆடுறப்ப திவாகருக்கு அவ்வளவு ஒரு பொசசிவ்னஸ் வருது. புடிச்சு இழுத்துட்டு வராரு அவரு. கொஞ்சம் அதெல்லாம் நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு, விளையாட்டுத்தனமா ஏதோ குழந்தைத்தனமா இருந்தது. அண்ட் ஸ்டில் எனக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல, அரோராவை ஏன் சோசியல் மீடியால அவ்வளோ இது பண்ணிட்டாங்கன்னுட்டு. அது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு அந்த பொண்ணு. அந்த வீடியோல தெரியாதனமா சில அன்வான்டா சில விஷயங்கள் பண்ணதுனால அவங்க வந்து அப்படியே போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது இன்ஸ்டால வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்ல பணம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துட்டு இருக்கு. அவங்க மட்டும் வாங்கல, நிறைய பேர் வராங்க. எனக்கு தெரிஞ்ச ஜேர்னலிஸ்ட் 2-3 ஜேர்னலிஸ்ட் வந்து இன்ஸ்டால சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு அமௌண்ட் வாங்குறாங்க. மாசம் 199 ரூபா கட்டினீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் போட்டோஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே ரிலீஸ் பண்றாங்க. ஜேர்னலிஸ்ட் 2-3 ஜேர்னலிஸ்ட் நான் பாக்குறேன். உங்களுக்கு அரோரா பண்றது மட்டும் தப்பா தெரியுது, மத்தவங்க மட்டும் ரைட்டா தெரியுதா? அதுதான் அரோரா வந்து அவங்க போட்டோ ஷூட்ஸ் இருக்கிறாங்க. அந்த போட்டோ ஷூட்ஸ்ல வந்து வெளியில வராத எக்ஸ்க்ளூசிவ் போட்டோஸ்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல ரிலீஸ் பண்றாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு 2000 பேர் சப்ஸ்கிரைப் பண்றான் அப்படின்னா 399 ரூபா கட்டி சப்ஸ்கிரைப் பண்றான். சப்ஸ்கிரைப் பண்றவங்க பண்றது தப்பு, இவங்க பண்றது தப்பு இல்லை. இவங்க வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாக்குறவங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்துறேன். சப்ஸ்கிரைப் பண்ணா அதை வாண்டடா போய் பாக்குறாங்க, அது அவனுடைய தப்பு. நீ 24 மணி நேரம் இப்படியே இதே மைண்ட் செட்லயே இருந்தானா அப்படிதான் இருப்ப. கண்டிப்பா கண்டிப்பா. பட் அரோராவை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் நாட் பிரிட்டெண்டிங் டு பி இன்னசென்ட், ஷீ இஸ் ரியலி இன்னசென்ட் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நான் அது பேசுறது, அது குழந்தைத்தனால மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு அந்த பொண்ணு. ஸோ தயவு செய்து அந்த அடைமொழி ஒன்று வச்சிருக்கீங்க, அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த பொண்ணுக்கு சூட் ஆகுற இதுவே பேரே கிடையாதது அப்படின்றது தான். அடுத்தது லெட்ஸ் கம் டு கம்ருதீன். ஹரிஷ், எனக்கு கம்ருதீன் எனக்கு தெரியல, அவங்க எல்லாம் வீட்டுல எப்படி இருப்பாங்க. இந்த கம்ருதீன், பிரவீன் ராஜ், இவங்க எல்லாம் எப்படி, எஃப்ஜே கூட எனக்கு ஓரளவு பரவாயில்லன்னு தோணுது. எஃப்ஜே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏன் வந்தாருன்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. அவ்வளவு சவுண்டு. நான் இத வந்து காது வலிக்குது, சத்தியமா சொல்றேன், காது வலிக்குது இவங்க போற சண்டை எல்லாம் கேட்கும்போது. எனக்கு ஒரு பக்கம் எலெக்ஷன் சர்வே, இன்னொரு பக்கம் இந்த வேலை, நான் ரெண்டையும் மேனேஜ் பண்ணி பண்ணும்போது ஏற்கனவே எனக்கு எலெக்ஷன் வேலையில அது ஒரு டென்ஷன்ல போயிருக்கும் போது இதை பார்க்கும்போது இவங்க எஃப்ஜே எல்லாம் கத்துறத பார்த்தா ஐயோ இதுக்கு மேல இந்த பிக் பாஸ் பாக்கணுமாங்கிற ரேஞ்சுக்கு தோணுது. அந்த அளவுக்கு சண்டை போடுங்க, வேணாம்னு சொல்லல, ஒரு அளவுக்கு மேல போகாதீங்க. ஒரு அளவுக்கு மேல போறீங்க அப்படின்னா எவனும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி அது என்ன சொல்றது, மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஆயிடுது. அது
கம்ருதீன் திவாகரை வந்துட்டு டே பைத்திகாரா அப்படின்னு சொல்றது, மென்டல்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச்சா எனக்கு தெரிஞ்சது. இன் டேர்ம் ஆஃப் அட்டாக்கிங் கம்ருதீன் வந்துட்டு இஸ் கிராசிங் த லிமிட் அப்படின்றத தான் நான் சொல்றேன். நான் கொஞ்சம் அந்த பார்டர் தாண்டாம கமருதீனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சபரியோட அவர் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் மேட்ரு. சபரியும் கமருதீனும் வந்து ஒரு பிளான் பண்ணி பண்ற மாதிரி தான் நான் பார்க்கறேன். இது வந்து எப்படின்னா, ஒரு சீசன்ல வந்து நம்ம இப்ப ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டார் தெரியுமா, பிக் பாஸ்ல இருந்து வெளியில போயிட்டு விஜய்க்கு அகேன்ஸ்டா ஒருத்தர் வீடியோ போடுறாங்க. நீங்க கூட ஷேர் பண்ணிருந்தீங்க ட்விட்டர்ல. ஓகே. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோல ஒரு அஃபிலியேட்டடா இருக்காரு. அசீம் சொல்றேன், அசீமா சொல்றேன். அசீம். ஓகே ஓகே ஓகே. அவரும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு ஒருத்தர் இருக்காரு, நான் அவர் பேரை சொல்ல, சரி அவரும் ஒரு ஃப்ரெண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து நீ இப்படி பண்ண மச்சான், நான் அப்படி பண்றேன் மச்சான் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷோ காட்டுவாங்க தெரியுமா, அது மாதிரி இவங்களும் ஷோ காட்டிட்டு இருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா, வெளியில அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள வாண்டடா சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பட் அது வந்து பிளான் பண்ண சண்டைகள். நீ இப்படி பண்ண, நான் இப்படி பண்றேன், அது ஒரு கண்டென்ட்டா போய் முடியட்டும், யார் வந்து கோவப்படுறாங்க கோவப்படட்டும், அது அவங்களுடைய இஷ்டம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க போறாங்க ரெண்டு பேரும். அதுல திவாகர் தேவையில்லாம போய் மாட்டிக்கிட்டாரு. திவாகர் வந்து இது மாட்டிக்கிட்டாருன்னு சொன்ன உடனே இவங்க திவாகரை வச்சு பண்றாங்க. சபரி என்னமோ வந்து அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும், திவாகரை வந்து கமருதீன் மட்டுமே திட்டுற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சபரியுடைய பிளான்ல தான் வந்து இது எல்லாமே நடக்குது. சபரியும் கமருதீனும் சேர்ந்து போட்ட பிளான்ல தான் இது எல்லாமே நடக்குது. திவாகர் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விலகி இருந்தா பெட்டர்ன்னு தான் சொல்லுவேன். இது திவாகருடைய பிரச்சனை. திவாகர் வந்து அது தேவையில்லாத விஷயங்கள்ல அவரா போய் வாண்டடா பேசுறாரு, வாண்டடா பண்றாரு. அது முதல்ல இருந்து நம்ம சொல்றதுதான், அது கொஞ்சம் வாயை குறைச்சுக்கிட்டா கொஞ்சம் பெட்டர். பேச்ச குறைச்சா கொஞ்சம் பெட்டர். எல்லா இடத்துலயும் நீங்க நான் ஸ்டாப்பா பேசுறதுக்கு நீங்க எஃப்எம் கிடையாது. நான் ஸ்டாப்பா பேசுறீங்க, நீங்க எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். சம்பந்தமே இல்லாத சில வார்த்தைகளை நீங்க விடுறீங்க, அப்புறம் சம்பந்தமே இல்லாத சில இடங்கள்ல போய் நீங்க பேசுறீங்க. அது தவிர்க்கணும் அப்படிங்கிறது திவாகருக்கு ஒரு அட்வைஸ். அது வந்து கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு நடந்தது. எஃப்ஜே வந்துட்டு இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அது ஏதோ பண்ணாரு, இப்படி ஏதோ உடைஞ்சது, என்ன உடைஞ்சது? லைட் ஏதோ உடைஞ்சது. லைட் வச்சிருந்திருக்காங்க, கீழே வச்சிருந்திருக்காங்க. லைட் உடஞ்சிருக்கு. லைட் உடஞ்சது எஃப்ஜே மட்டுமே இல்ல, வினோத்தும் அது வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம உடஞ்சிருச்சு. லைட் உடஞ்சிருச்சு. அது நார்மல் தான். இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் யாரும் உடைச்சது இல்லையா, அது நார்மல் தான். இவங்களா வாண்டடா பண்ண பிரச்சனை தெரியாம விழுந்துருச்சு அப்படிங்கிறதுதான். வாண்டடா வந்து போட்டு உடைக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது வேற. தெரியாம அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம உடைஞ்சிருச்சு, அது அவ்வளவுதான். இது ஜெயில் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. வினோத் அண்ட் இவங்க போனாங்க, போனாங்க. போனதுல அது எனக்கு தெரிஞ்சு அது லாங் பீரியடா இல்ல, வெளியில வந்துட்டாங்க. சோ அந்த ஒரு இஷ்யூ நடந்தது நேத்து. வேற என்ன நம்ம கவர் பண்ணாம இருக்கு? நம்ம எல்லாம் கவர் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விஜய் சேதுபதி எப்படி இந்த ஷோவை கொண்டு போறாருங்கிறத பொறுத்துதான் எல்லாமே போகுது. கண்டிப்பா ஃபாஸ்டா அவர் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணா பெட்டரா இருக்கும். அவர் தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை விட என்னை பொறுத்தவரை அங்க இருக்கிற அந்த பிக் பாஸ் டீம்ஸ் என்ன சொல்றாங்க அதுபடி கேட்டு அவரை வந்து செயல்பட்டா கூட ஓகேன்னு நான் சொல்லுவேன். நீங்களா ட்ரை பண்ணாம அவங்க என்ன சொல்றாங்க அதுபடி நீங்க கேட்டு பண்ணா கூட ஓகே, அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே ஹரிஷ், ஸோ நம்ம எலிமினேஷன் சொல்லிட்டோம், அந்த ஜெயில் ப்ராசஸ் அதையும் பேசிட்டோம், இப்போ என்ன சொல்றது நந்தினி வெளியில போனதை பத்தியும் பேசிட்டோம். வேற எதுவும் சுவாரஸ்யமா இல்லைன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல எதுவுமே இப்போதைக்கு சுவாரஸ்யமாக இல்லை. விஜய் இதை எப்படி கொண்டு போறாங்கிறத பொறுத்துதான் சுவாரஸ்யமா இருக்க போகுதா இல்லையாங்கிறது தெரிய வரும். பார்க்கலாம். இன்னைக்கு நாளைக்கு அது விஜய் சேதுபதியோட இதை பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். ஸோ லெட்ஸ் சீ டுமாரோ. கண்டிப்பா நம்ம வேற ஒரு எபிசோட்ல சந்திப்போம். அது நன்றி. தேங்க்யூ.